ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம 3 திருக்கோயில்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை தரிசனம் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம பார்க்குறது தட்சிணாமூர்த்திக்கு சித்தர் அவர்கள் தன் கையால் செய்யும் அபிஷேகத்தை பார்க்குறோம். இது மிகுந்த புண்ணியம். குருவின் அருளால் குரு நமக்கு தரக்கூடிய அத்தனை பலன்களும் நமக்கு சித்தர் அவர்கள் செய்யக்கூடிய அபிஷேகத்தை பார்க்கறதுனால கிடைக்கும். எவ்வளோ பெரிய தட்சிணாமூர்த்தி பாருங்கள், அற்புதமான ஒரு அபிஷேக காட்சி உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது குழந்தை முருகனுக்கு நடக்கும் பாலபிஷேகம். எவ்வளோ சமத்தாக உட்காந்துக்கிட்டு பாலாபிஷேகம் பண்ணிக்கிறான் பாருங்கள். பக்தர்களுடைய எல்லா அபிலாஷைகளும் எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றும் முருகனுக்கு நடக்கும் அற்புதமான பாலபிஷேகம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், உலகத்தில் சாந்தி சமாதானம் நிலவணும், எல்லாரும் சுகசௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு இந்த முருகனை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இந்த பாலபிஷேகத்தை பார்க்கறதுனால நமது எண்ணங்கள் மனம் எல்லாம் தெளிவாகி பால் மாதிரி வெள்ளையாகட்டும், உலகத்தில் அமைதி நிலவட்டும், எல்லாரும் சௌக்கியமாக இருக்கட்டும். அடுத்து ராஜ அலங்காரத்தில் ஈஸ்வரன் இருக்கார். சும்மா சாதாரணம் இல்லை, தியாகராஜனோட ராஜ தர்பாரை பார்க்குறோம். அற்புதமான காட்சி. அப்பப்பா, பார்ப்பதற்கு கண்கள் பத்தாது. எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கணும், எல்லாரும் சுகசௌக்கியமாக இருக்கணும், உலகத்தில் சாந்தி நிலவணும், கடவுள் ஆட்சி நடக்கணும் என்று நாம் பிரார்த்தனை பண்ணுவோம். இங்கே பாருங்கள், அசைந்து 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 வர அழகை பாருங்கள், அற்புதம்.